அவருக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்கள பற்றி எழுதிடுவார். இன்னொரு பெண் ரிப்போர்ட்ரு, அந்த அம்மா ஊடகங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மா. அந்த அம்மா பற்றி அவங்க வந்து டிஆர்பி ராஜாவோட எங்கே வெளிநாட்டு போயிட்டு வந்தேன்னு எழுதினார். பெயில் வாங்கினா எந்த முட்டாளுமே முதல்ல போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். மாட்டிக்கிற வரைக்கும் மாட்டிக்கினா அதுக்கேற்ற மாதிரி ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இதுதான் சவுக்கு சங்கர். இவ்வளவும் பண்ணுறாரு. இந்த மாதிரி எந்த சுய நினைவு உள்ள யாருமே பண்ண மாட்டாங்க. இது கேட்டால் ஒரு அநியாயத்துக்கு எதிரான ஒரு வீரமான போராளி, வீரத்தை வெளிப்படுத்துகிறாரு. இவர் எதை பார்த்தும் பயப்பட மாட்டார். அப்போ ஏன் இப்போ போய் படுத்துக்கிட்டு கிடக்குறாரு? இது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, இவர் வந்து எதை வேணால் பேசுவார், எப்படி வேணால் பேசுவார். அது ஜுடிஷியரியாக இருந்தாலும் இவர் வம்புக்கு இழுப்பார். இவருக்கு உண்மையிலே HIV இருக்குது. அதை அவர் ஒழுங்காக சொல்லிட்டு போகலாம். ஏற்கனவே காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து இவருக்கு HIV இருக்குதுன்னு ரிசல்ட்டே வந்தது. அந்த ரிசல்ட்டு சமூக ஊடகங்களில் பப்ளிஷே ஆச்சு. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் அண்ணன் தாமோதரன் பிரகாஷ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் லோகநாதன் ஐயா, வணக்கம். இந்த சமீபத்தில் சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். ஜட்ஜே எனக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு. அந்தளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரா ஜட்ஜிக கூட, இல்லை விரைவில் சிறைக்கு போவாங்கன்னு ஒரு தகவலும் இருக்குல்ல? இது வந்து அது ஃபஸ்ட் டைம் இல்லை அவர் பண்ணது. அதில் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை சொன்னால் நீங்கள் ரொம்ப மோசமாகிடுவீங்க. இப்போது வந்து இது ஃபஸ்ட் டைம் அவர் ஜட்ஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அவர் வந்து அவருடைய ப்ரொஃபஷன் முழுக்கவே வந்து லாயர்ஸ் கிட்டேருந்து ஆரம்பிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிளப்பு, அந்த அன்பழகன் டீமு, அந்த 25 வருஷம் தேர்தல் நடத்தாத அந்த டீமு, அந்த டீமோடு சேர்ந்து குமுதம் ரிப்போர்ட்ரு, அதுக்குள்ளேருந்து தான் அவர் ஆப்ரேட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து எப்படின்னா, இந்த ராங்கால் தகவல்களை வந்து இப்போது நம்ம கழுகாரு ராங்காலுன்னு நக்கீரன்லேயோ இதுலேயோ எழுதுவோம்ல ரகசியங்களை, அதை கொஞ்சம் ஓப்பனாக கதையாக சொல்கிறது தான் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஜேர்னலிசமே அதுதான். அப்படி ஒரு ஜேர்னலிசம் பண்ணிட்டு வரும்பொழுது மகாலட்சுமின்னு ஒரு சன் டிவி ரிப்போர்ட்டரை பற்றி தப்பாக எழுதுகிறார். அவருக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்கள பற்றி எழுதிடுவார். இன்னொரு பெண் ரிப்போர்ட்ரு, அந்த அம்மா ஊடகங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மா. அந்த அம்மா பற்றி அவங்க வந்து டிஆர்பி ராஜாவோட எங்கே வெளிநாட்டு போயிட்டு வந்தேன்னு எழுதினார். அதே மாதிரி சந்தியா ரவிசங்கர்னு ஒரு அம்மா, ரொம்ப ஃபேமஸான ரிப்போர்ட்ரு, அந்த அம்மாவை பற்றி தப்பாக எழுதினார். அந்த மகாலட்சுமியை பற்றி எழுதும்போது சிடி செல்வம்னு ஒரு ஜட்ஜு வந்து இவரோட இணையதளத்தை, அப்போ பிளாகு, சவுக்கு பிளாகு வெப்சைட் வச்சுருந்தார்ல ஃபஸ்ட்டு. ஆமாம், அந்த சிடி செல்வத்தை பற்றி கண்ணாபின்னான்னு எழுத ஆரம்பிச்சிட்டார் இவர். பயங்கரமாக மோசமாக, ஹைகோர்ட் ஜட்ஜு, சிட்டிங் ஜட்ஜு, அவரை பற்றி மோசமாக எழுத ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவரை எழுத ஆரம்பித்தார். காமராஜன் எங்கள் நக்கீரனோட இணையாசிரியர் இருந்தால் அவரை பற்றி எழுத ஆரம்பித்தார். ராசாவை பற்றி எழுத ஆரம்பித்தார். இப்படி ஏகப்பட்ட எழுத்து. இந்த ஜட்ஜு சிவியராக ஆக்ஷன் எடுத்து தடை பண்ணோன்ற அளவுக்கு ஒரு போகும்போது, அப்போது ஒரு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் தலையிடுறாரு. அவர் பேர் என்ஆர் இளங்கோ. அவர் இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கார். அவர் தான் வந்து சிடி செல்வத்துக்கும் சவுக்குக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறாரு. அது காமராஜ், சிடி, இவர் சவுக்கு, என்ஆர் இளங்கோ, இவங்க எல்லாருமே சேர்ந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. காமராஜ் காம்ப்ரமைஸ் ஆனாரா தெரியாது, 100% தெரியாது. பட் என்ஆர் இளங்கோ அந்த வேலையை செஞ்சார். இது எப்படி தெரியும்னா, இப்போ சமீபத்தில் அவன் அரெஸ்ட் ஆகும்போது அவன் வந்து என்ஆர் இளங்கோவுக்கு ஃபோன் பண்ணுறான், என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்ற மாதிரி என்ஆர் இளங்கோவுக்கு ஃபோன் பண்ணுறதா தகவல் வருது. ஸோ என்ஆர் இளங்கோ வந்து சவுக்கோட லைனில் இருக்கார். அவர் இன்றைக்கும் திமுகவுடைய ஆஸ்தான சட்ட வல்லுநராக இருக்கார். அதுக்கப்புறம் ஜிஆர் சுவாமிநாதன், செகண்ட் ஜட்ஜ். ஜிஆர் சாமிநாதன் வந்து ஒரு கேஸ் விஷயமா மதுரை மீனாட்சி கோயிலில் அவர் வாக்கிங் போகும்போது ஒருத்தரை சந்திக்கிறார்.
நீ யாரை சந்திச்சேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ட்விட்டரில் போடுறான். அவர் கடுப்பாகி உன்னை தூக்கி கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டில் தூக்கி உள்ளே வைக்கிறார். ஒரு ஜட்ஜி கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டில் தூக்கி உள்ளே வைக்கிறார். அதுக்கப்புறம் ஜிஆர் சுவாமிநாதனோட இவனுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுது. அதே ஜிஆர் சுவாமிநாதன் தான் இவன் மேலே இருந்த கூண்டாஸ் எல்லாத்தையுமே விடுவிக்கிறார். ராமமூர்த்தின்னு ஒரு அட்வொகேட்டு, அவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர். அவரை வந்து பார்த்தானா எல்லாரும் பெரிய மதிப்புக்குரியவர் அவர். ஓகே, அந்த டீம் தான் இப்போ இவருக்காக அப்பியர் ஆகிற டீம். லாயர்ஸ் டீம் வந்து ஆர்எஸ்எஸ் டீம் தான் அப்பியர் ஆகுது. இப்போது இவனுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜுக்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் வாங்குகிறான். ரைட்டுங்களா? அவர் வந்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, இவன் மேலே இருந்த அனைத்து கேஸ்களையும் டிஃப்ரெண்ட் கேசஸ், சிலது வந்து மிரட்டினது, சிலது வந்து மிரட்டி காசை வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் வாங்கினது, அப்படிலாம் இருக்குது. மீடியாவில் பேசின மாதிரி கேஸ் மட்டும் கிடையாது. பாக்கி மிரட்டின கேஸு, ஃபிசிக்கலாக மிரட்டின கேஸு, அடித்த கேஸு, காசை பிடுங்கின கேஸு, அந்த ரெட் அண்ட் ஃபாலோ தயாரிப்பாளர்கிட்ட எல்லாம் வாங்குகிறான். அந்த கேஸ்க்கு எல்லாத்துக்கும் பெயில் கொடுக்குறார் ஒரு ஜட்ஜு. அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த ஜட்ஜி பெயில் கொடுத்துட்டு ஒன்றா அந்த மாதிரி ஒரு பிளாங்கெட் பெயில் ஆர்டர் யாருக்குமே கிடைக்காது. அவர் எந்த கிரவுண்டில் கொடுக்குறாருன்னா, இவருக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் பேஷண்ட்டு, இவருக்கு 2 பிளாக் இருக்குது, பெயில் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணுறாரு. பெயில் கொடுத்தோடனே இவர் வந்து மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். இவர் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல. இவர் ஃபெலிக்ஸோடு உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறாரு. என்னை அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, என்னை அது பண்ணாங்க, இது பண்ணாங்க ஜெயிலில், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு, அப்போது தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே வர்றார். வீடியோ போட்டு வரும்போது இவர் ஒரு செல்ஃபோனை வந்து மறைக்கிறார் அரெஸ்ட் அப்போ. அந்த செல்ஃபோனை இவர் காட்டவே மாட்டுறார். இவர் ஒரு வீடியோவில் அந்த செல்ஃபோன் எடுத்து காட்டுறார். இதான் அந்த செல்ஃபோனு, எங்கள் அம்மா தான் மறைச்சி வச்சான், ஆனால் அம்மாவை போட்டு கொடுக்குது. அந்த அம்மா தான் வந்து இவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு வந்து ஹெல்த் கிரவுண்டில் வந்து பெயில் கொடுங்கன்னு அந்த அம்மா தான் அப்பீல் போட்டு அந்த அம்மா தான் பெயில் வாங்கி கொடுக்குது. ரைட்டுங்களா? அந்த அம்மா பெயில் வாங்கி கொடுத்தோடனே இவர் மறைச்ச செல்ஃபோனை தூக்கி காட்டுறாரு. அது இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கொலகார இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறார் வீடியோலேயே. சொல்லி இந்த மாதிரி வீடியோ போடும்போது போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. மாதிரி மெடிக்கல் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பெயில் கொடுத்தாங்க ஹைகோர்ட்டு. அவர் வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் போகல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, அவர் ஹெல்த்தியாக இருக்கார், அவர் உட்காந்து ஜாலியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த செல்ஃபோனெல்லாம் தூக்கி காட்டுற வீடியோ மட்டும் இல்லை, சவுக்கு அன்பிளக்டுன்னு ஜாலியாக இருக்கிற மாதிரி, இவர் வந்து மாலுக்கு போகிற மாதிரி, அங்கே போகிற மாதிரி, இங்கே போகிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரிலாம் போட்டுனுக்கிறாரு, ஜாலியாக இருக்கார் அவர். அப்போ மெடிக்கல் கிரவுண்டில் இவருக்கு ஏன் பெயில் கொடுத்தீங்கன்னு போலீஸ் கேட்குது. இந்த கேஸ் வந்து வேல்முருகன்ற ஜட்ஜுக்கிட்ட வருது. வந்த உடனே இந்த மாதிரி கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் வந்து கொலைகாரன் அப்படின்லாம் சொல்கிறது, ஃபோனெல்லாம் எடுத்து காட்டுறது, இந்த மாதிரி இவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காரா அப்படின்னு போலீஸ் சொல்கிறத அவர் திரும்பி கேட்குறாரு ஜட்ஜ். உடனே அடுத்த நாள் போயிட்டு இந்த நீதிபதி வந்து பயாஸ்டு, ஒருதலை சார்பானவர், இவர் எனக்கு எதிராக இருக்கார், இவர் இந்த கேஸை விசாரிக்கக்கூடாதுன்னு பெடிஷன் போடுறாரு. அப்போது நீதிபதி சொல்கிறாரு, நான் 20 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அவர் வந்து வக்கீலாக இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜாக ஆகி 9 வருஷமாக ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கார். வேல்முருகன்னா போலீஸே அலரும், ஆன்டி போலீஸ், அவர் நியாயத்துக்காக தான் அவர் போரிடுவார். கிட்டத்தட்ட மனுநீதி சோழன் மாதிரி தான் அவர் ரியாக்ட் பண்ணுவார் எல்லாமே, அவரோட எல்லாமே. என்னை பார்த்து நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களா, நான் இந்த கேஸை விட மாட்டேன், நான் தான் விசாரிப்பேன் இந்த கேஸை, நீ உனக்கு வேணும்னா நீ போயிட்டு சிஜிஐ கோர்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் 2/25க்கு நான் வந்து கேஸை போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த நாள் 2/25க்கு கேஸ் வருது. இவர் சிஜிஐ கிட்ட போய் மென்ஷன் பண்ணுறதை பண்ணவே இல்லை. இவர் வந்து மறுபடியும் இதே கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு.
அதெல்லாம் முடியாது, நத்திங் டூயிங், நான் இந்த கேஸ் எடுக்க போகிறேன், 23ஆம் தேதி நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாளைக்கு ஜெயில் தான் அப்படி சொல்ல முடியாது. யூ கேனாட் ப்ரெடிக்ட் எ ஜட்ஜ்மெண்ட். அவனை மாதிரியே முட்டாள் கிடையாது நம்ம. இப்போ நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னும்போது இவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆர்கியூ பண்ணும்போது நத்திங் டூயிங்கு இந்த அப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. நான் வந்து அவங்க அம்மா, இப்போ நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் தொடர்பான கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க, நான் தான் கேஸ் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சவுக்கு சங்கரை வந்து ஒரு பார்ட்டியாக கூப்பிட்டு விசாரிக்காமல் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஏம்மா நீ தானம்மா அவங்க அம்மானு பெயில் அளவுக்கு நீ வாங்கி கொடுக்குற, அப்போது நீ தானே ஆர்கியூ பண்ணோம், அவரோட சைடு என்னன்றதை வந்து நீ தானே ஆர்கியூ பண்ணோம். நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறீங்களோ கொடுங்க, ரிட்டர்னில் கூட கொடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை பரிசீலிக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறார். உடனே இந்த ஜட்ஜுக்கிட்ட வேலைக்கு ஆகலைன்னா சிஜிஏ ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்டே போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஜட்ஜு வந்து பயாஸ்டு, இவர் வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போது கடுப்பாயிடுறார் சிஜே. நீ வந்து ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜை நீ வந்து இப்படி சொல்லவே கூடாது, உனக்கு அந்த உரிமையே இல்லை, ரைட்டா? அவர்கிட்ட கேஸ் வந்து அவர் தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா நீ அப்பீல் போ. நான் 23ஆம் தேதி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே ரிப்பப்ளிக் டே லீவு. அதனால் 23ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு எதிராக வந்து இவரால் அப்பீல் போக முடியாது. சுப்ரீம் கோர்ட் போகணுன்னாலும் ஒரு 10 நாள் ப்ராசஸ் போகணும், நம்பர் ஆகணும், அட்மிட் ஆகணும், அதுக்கப்புறம் ஏரிங் வரணும், ஒரு 10 நாள். ஓகே, ரைட்டா? அதனால் ஒரு பதட்டம் ஆகிட்டு ஒரு போய் சொல்கிறார் சிஜிஐ கிட்ட, இந்த மாதிரி இந்த ஜட்ஜுக்கிட்ட வரக்கூடாது அப்படின்றார். அப்போது அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது, உனக்கு அந்த ரைட்டே இல்லை. அவர் 36 வருஷம் ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியரியில் அவரை வந்து பற்றி நீ எப்படி சொல்லலாம்? நீ அவருக்கு தீர்ப்பு எதிராக வந்தால் நீ அப்பீல் போ, சுப்ரீம் கோர்ட்டு கூட போ, நீ எங்கிட்ட கூட வா, அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜு வந்து அவரோட கோட் ஆஃப் கான்டக்டை வந்து நீ வந்து சொல்லக்கூடாது. எப்படி விட்டு கொடுப்பாங்க? இப்போ நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட். இது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, இவர் வந்து எதை வேணா பேசுவார், எப்படி வேணா பேசுவார். அது ஜுடிஷியரியாக இருந்தாலும் இவர் வம்புக்கு இழுப்பார், இவர் என்ன வேணா செய்வார், கேட்டால் அது யாரும் கேட்க முடியாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது. இந்த டைமில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, இது வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதில்லை. அங்கே பல்லாவரம் வீடு, பல்லாவரத்துக்கு முனையில் காமாட்சி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மெடிக்கல் செக்கப்புக்கு போகிறார். செக்கப்புக்கு போனோடனே அவர் அங்கே படுக்க வச்சு, நான் வந்து செக்கப்பில் இருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு. இவருக்கு உண்மையிலே HIV இருக்குது. அதை அவர் ஒழுங்காக சொல்லிட்டு போகலாம். ஏற்கனவே காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து இவருக்கு HIV இருக்குதுன்னு ரிசல்ட்டே வந்தது. அந்த ரிசல்ட்டு சமூக ஊடகங்களில் பப்ளிஷே ஆச்சு. அது வந்து ஒரு நோயாளியோட சீக்ரெட்டை வெளியில் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் KN நேருவே அவரோட ஹாஸ்பிட்டல் அதை வந்து பிளாக் பண்ணார். அது மாதிரி வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு பிளாக் பண்ணார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்போது சொல்லலாம், இவருக்கு வந்து ஹெல்த் காம்ப்ளிகேஷன் டு த கோர் மேக்ஸிமம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் இருக்குது, ரைட்டா? கேன்சரை தவிர, கேன்சர் இல்லை, பாக்கி எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் அந்த விஷயங்களுக்குள்ளே போயிட்டு சொல்லலாம். முதல்ல மெடிக்கல் கிரவுண்டில் பெயில் வாங்கினா எந்த முட்டாளுமே முதல்ல போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணுறதுக்கு தான் போவோம். மெடிக்கல் கிரவுண்டில் பெயில் வாங்கியிருக்க, அப்போ நீ எங்கே போவ? ஹாஸ்பிட்டல் தானே போவ. அந்த அடிப்படை அறிவு கூட சவுக்குக்கு இருக்காது. இல்லை, அடிப்படை அறிவு இல்லை, திமிரு. என்னால் முடியும், என்னால் என்ன வேணா செய்ய முடியும், ரைட்டுங்களா? சில பெண்களை வந்து ஒழுக்கத்தில் மோசமான பெண்களை அவங்க தப்பான ஒரு காரியம் பண்ணும்போது அவங்களோட ஒழுக்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் தான் திட்டுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒழுக்கத்தில் ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போன ஒருத்தனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். ஜுடிஷியரி இப்போது நக்கீரன் கோபாலண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஒரு 200க்கு மேலே FIR இருந்தது.
அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார் கோர்ட்டை? இன்றைக்குமே கோர்ட்டுனா ஃபஸ்ட்டு போயிடுவார். அவர் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் அவர் கொடுப்பார். அவர் கோர்ட்டில் வந்து டிலே ஆனதே கிடையாது. ரைட்டா? அவர் போய் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து அவர் கொடுத்துருவார், நின்றுடுவார். அவர் மேலே குற்றச்சாட்டு ஒரு கேஸ், நீங்கள் டெஃபமேஷன் கேஸோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அவர் முதல்ல கோர்ட்டுக்கு போயிடுவார். போய் நின்று அந்த நீதிபதி முன்னாடி அப்பியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸை டிஃபெண்ட் பண்ணுறது, போகிறது வர்றது, ஆர்கியூ பண்ணுறது அதெல்லாம் பின்னாடி. ஆனால் போயிடுவார் அவர். அவ்வளோ பெரிய மனுஷன். கோர்ட்டுனா அவ்வளோ மரியாதை கொடுப்பார். ஆனால் இவர் கோர்ட்டில் மெடிக்கலில் பெயில் வாங்கிட்டு அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் உட்காந்துக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கொலைகாரன்றது, அந்த செல்ஃபோன்றது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அந்த கேஸில். அதை ஒழிச்சு வச்சிடுறாரு. அதை வந்து போலீஸ் தேடுறாங்க, கிடைக்கல. அந்த செல்ஃபோன் என்கிட்ட இல்லைன்னுறாரு இவர் வீடியோவில் அந்த செல்ஃபோன் எடுத்து காட்டுறாரு. எங்கள் அம்மா மறைச்சி வச்சாங்கன்றாரு. இவ்வளவும் பண்ணுறாரு. இந்த மாதிரி எந்த சுயநினைவு உள்ள யாருமே பண்ண மாட்டாங்க. இது கேட்டால் ஒரு அநியாயத்துக்கு எதிரான ஒரு வீரமான போராளி, வீரத்தை வெளிப்படுத்துகிறாரு. இவர் எதை பார்த்தும் பயப்பட மாட்டார். அப்போ ஏன் இப்போ போய் படுத்துக்கிட்டு கிடக்குறாரு? சார் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டிருந்தாரு. இப்போ ஏன் போய் படுத்துக்கிட்டு கிடக்குறாரு? வீரமான போராளி தானே, காட்ட வேண்டியது தானே. இப்போ ஏன் போய் காமாட்சி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்காரு? வீரமான போராளி நல்லா 2 கரலாக்கட்டையை தூக்கி ஜிம்மில் வெயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தானே. ஏன் வீரமான போராளி போய் படுத்துக்கிட்டு இருக்காரு? அது மாட்டிக்கிற வரைக்கும் மாட்டிக்கினா அதுக்கேற்ற மாதிரி ஏமாத்துறது, பொய் சொல்கிறது. இதுதான் சவுக்கு சங்கர். நாளைக்கு சப்போஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ ஒரு வாரம் அவர் கன்ஃபார்மாக பெயில் எடுக்க முடியாது, சிறை போகிறது உறுதி. நாளைக்கு கொடுத்தாங்கன்னா பெயிலை கேன்சல் பண்ணாங்கன்னா மெடிக்கல் கிரவுண்டில் கொடுத்த பெயில் வந்து தப்பு. அதுவும் அந்த பெயில் வந்து எப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் கேசஸ் எல்லாமே ஒரே மாதிரி வரக்கூடிய கேஸில். இப்போ மீடியாவில் பேசினார் அப்படின்றதுக்காக கேஸ் போட்டாங்க, பெயிலில் வராங்க, அதுக்கு பெயில் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரே ஃபார்ம் ஆஃப் கேசஸ். ரைட்டுங்களா? இப்போ நம்ம எழுதணும் மாட்டுக்கறி தின்னும் மாமின்னு எழுதணும் நக்கீரனில். அதுக்கு வந்து ஒரு 256 எஃப்ஐஆர் போட்டாங்க. அது வந்து ஒரே ஃபார்ம் ஆஃப் கேசஸ். மாட்டுக்கறி தின்னும் மாமிக்கு வந்து அருப்புக்கோட்டையில் ஒரு கேஸு, ராமநாதபுரத்தில் ஒரு கேஸு, சைதாப்பேட்டில் ஒரு கேஸு, பல்லாவரத்தில் ஒரு கேஸு அப்படின்னு போட்டுக்கிட்டே போனாங்க. எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. போய் ஏடிஎம்கேக்காரங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கேஸ் அது எல்லாத்தையும் ஒன்றா கிளப் பண்ணாங்க. ஒரே கேஸை கிளப் பண்ணாங்க ஹைகோர்ட்டில். கிளப் பண்ணி அதுக்கு பெயில் கொடுத்தாங்க. ரைட்டுங்களா? அது வந்து பாசிபிள். இது வந்து அப்படி இல்லை. ஒவ்வொன்றும் ஒரு விதமான கேஸு. ரெட் அண்ட் ஃபாலோ தயாரிப்பாளரை மிரட்டின கேஸு, ஒரு பாருக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்காக 10 லட்ச ரூபாய் கேட்ட கேஸு. இப்போது ஆனந்தன் ஒரு அட்வொகேட்டு, அவரை வந்து SC/ST ஆக்ட் பிரகாரம் அவரை மிரட்டினதாக ஒரு கேஸு இப்போ ஃபைல் ஆகிருக்கு. எஃப்ஐஆரே ஆகிருக்கு இப்போது ரீசெண்டாக. இப்போது இவர் உள்ளே போவார். உள்ளே போனால் அதுக்கப்புறம் ஃபைலான கேஸ் இருக்குல்ல, ஆனந்தன் கொடுத்த கேஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் எல்லாம் எஃப்ஐஆர் ஆகும் இப்போ அகெயின். அப்போ அந்த கேஸுக்கு ஒரு பெயில் எடுக்கணும். அதுக்கப்புறம் வர கேஸுக்கும் ஒரு பெயில் எடுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு பெயில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். புது கேசஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 17 கேஸை வந்து அவர் ஜட்ஜு வந்து அந்த கேஸில் மெடிக்கல் கிரவுண்டில் தான் பெயில் கொடுத்துருக்காரு. இப்போ மெடிக்கல் கிரவுண்டில் பெயில் கொடுத்தது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 17 கேஸும் லைவில் வரும், ரீஓப்பன் ஆகும். அதுக்கும் பெயில் எடுக்கணும். ஓகே, அப்போது கூடிய விரைவில் சிறையில் இருப்பார் சவுக்கு சங்கர் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது சொல்ல முடியாது. அது ஜட்ஜை பொறுத்தது, ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தது. பல்வேறு தகவல்களை குறிப்பாக நியூஸ் டுடே தமிழுக்கு பிரத்யேகமாக சொன்னமைக்கு நியூஸ் டுடே சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.